வணக்கம், என் பேர் அண்ணாதுரை. இது வந்து அஜய் நாட்டுக்கோழி பண்ணை. அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் வட்டம் கொடுக்கூர் கிராமத்தில் அமைஞ்சிருக்குங்க அஜய் நாட்டுக்கோழி பண்ணை. சரிங்க, ஏற்கனவே ஒரு வீடியோ பார்த்துருந்தோம். நமது இடத்துல பார்த்தீங்கன்னா 350 தாய்க்கோழிகள், ஆமாம், 40 சேவல்கள் சொன்னீங்க. ஆமாங்க. இந்த வீடியோவில் சரிங்க, இவ்வளவு கோழிகளை வச்சு சரிங்க, ஒரே ஒரு கொட்டகையில் எப்படி பராமரிக்கிறீங்க, இதை பற்றி கொஞ்சம் பார்க்கலாமா? இந்த கொட்டகை அமைப்பு முழுக்க முழுக்க பார்க்க முடியுங்களா? கண்டிப்பாக பார்க்கலாங்க. சரி, அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, நிறைய கொட்டகைக்காக நிறைய செலவு பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் பண்ண வேணாம். சிம்பிளாக குறைஞ்ச அளவில் கொட்டகையை போட்டு அதிகமான கோழிகளை வளர்த்து அதிகமான வருமானம் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம கான்செப்ட்டு. அதனால் வேண்டி நீங்கள் வாங்க, ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன், அதுலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. சரிங்க, ஓகே, வாங்க சார். இந்த கொட்டகை போட்டு எத்தனை வருடங்கள் ஆகுதுங்க? இது வந்து 2020 ஆரம்பிச்சது சார். இது ஓகே, நம்ம வந்து கொட்டகைன்னு போட்டு 2020 ஆரம்பித்தோங்க. சரி, பண்ணை ஆரம்பிச்சது வந்து 2020. இப்போ கோழிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா மேய்ச்சலுக்கு போயிருக்கு. ஆமாம், இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடும். ஆமாம் ஆமாம். ஓகேங்களா? சரிங்க. சரி, இந்த கொட்டகையுடைய நீளம் அகலம் 20க்கு 60 இருந்தது சார். 20க்கு 60 நம்மளால இப்போ மெயின்டைன் பண்ண முடியலங்கிறதுக்காக வேண்டி இப்போ ஒரு 20 அடி எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, இப்போ புதுசாக இந்த மாதம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறோம், கூட்டி இருக்கிறோம். அதனால 20க்கு 80. இப்போ இருக்கு சைஸ் வந்து 20க்கு 80ங்க. சரிங்க. சொல்லுங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னாக்கா இது முட்டை இடத்துக்காக நம்ம வச்சிருக்கிறோங்க. இப்போ எல்லாமே வந்து முட்டை இட்டுக்கிட்டு இங்கே இது அடை கிடக்குறாங்க. சரி, இதில் முட்டை இடுறதுக்காக நம்ம இந்த மாதிரி செப்பரேட்டாக பண்ணி வச்சுருக்கிறோம். இது கீழே மணல் போட்டு வச்சுருக்குறோங்க. ஓகே, அதாவது அதுக்கு கீழே சுண்ணாம்பு போட்டு, சுண்ணாம்புக்கு மேலே மணல் போட்டு கிருமியை வந்து தொத்தக்கூடாதுங்கிறத வச்சுருக்குறாங்க. இதில் வந்து வரிசையாக வந்து முட்டை போட்டுருவாங்க. முட்டை நம்ம வந்து ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை முட்டை கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்போங்க. இப்போது நம்ம கோழிகள் வந்து முழுக்க இந்த முந்திரி தோப்புக்குள்ளே தான் மேய்ஞ்சி. ஆமாம் 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 ஆமாம். முட்டைகள் எதுவுமே அங்கே இடாதுங்க? எங்கேயுமே விடாதுங்க. அதாவது சிறுவிடைக்கு தனி இது குணம், அது தாய்மை குணம் ரொம்ப ஜாஸ்திங்க அதுக்கு. நாம் இடுற முட்டை நம்ம சந்ததிகள் வந்து பெருகணும் அப்படிங்கிறது அதுக்கு தெரியும். ஸோ எங்கே போய் நம்ம முட்டை இட்டால் நம்ம சந்ததிகள் பெருகணும்னு தெரியும். வெளியில் விட்டாக்கா காக்கா கழுவு நாய் அந்த மாதிரி தூக்கிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இவங்க வந்து வெளியில் எங்கேயும் போகாதுங்க, நேராக இங்கே மட்டும்தான் வந்து முட்டை இடும். நீங்கள் வேணால் எங்கே வேணாலும் போய் பார்த்துக்கலாம், எங்கேயுமே ஒரு முட்டை கூட இடாதுங்க, நேராக இங்கே தான் வந்து முட்டை இடுவாங்க. சரிங்க. இத்தனை தாய்க்கோழிகளுக்கு சரிங்க ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா அடையில படுத்திருக்கு. ஆமா, இந்த இடம் முட்டையிடறதுக்கு போதுமானதுங்க. போதும். எல்லா நேரமும் படுத்துக்காதுங்க. ஒரு 10 மணிக்கு முட்டையிட வருவாங்க, ஒரு 11 மணி 1/2 மணி நேரம் முட்டையிடுவாங்க, வருவாங்க முட்டையிடுவாங்க, போயிட்டே இருப்பாங்க. ஓகே, ஸோ நமக்கு வந்துட்டு எவ்வளவு இருந்தாலும் சரி, அது பெரிய விஷயமே கிடையாதுங்க. இடம் வந்து ஒரு பற்றாக்குறையே கிடையாதுங்க. ஓகே, இது வந்து கோழிகள் இதுலயும் வந்து இதுலயும் வந்து அடைஞ்சிருப்பாங்க. ஆமா, அங்கேயும் அடைவாங்க, இங்கேயும் வந்து அடைஞ்சிருப்பாங்க. எதற்காக இதை வந்து இரண்டா பிரிச்சிருக்கீங்க, என்ன காரணங்க? தாய்க்கோழிக்கு இது முட்டையிறதுக்கு மட்டும் பிரிச்சிருக்காங்க. இங்க முட்டையிறதுக்காக மட்டும் இங்க பிரிச்சிருக்கிறேன். சரிங்களா? அடுத்தது வந்து தாய்க்கோழி அடையிறது அந்த பக்கம் பிரிச்சிருக்கிறாங்க. தொந்தரவு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு முட்டையிறதுக்காக மட்டும் இங்க பிரிச்சிருக்கிறாங்க. அது எப்படி அந்த கோழிகள் எல்லாமே அந்தந்த கொட்டைக்கு? ஆமா ஆமா ஆமா, அதுக்கு தெரியுங்க, அது தெரியும். நமக்கு இங்கே போனால் தான் முட்டையிடணும்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ முட்டையிடறதுக்கு மட்டும் எல்லாம் இங்கே வந்துடுவாங்க, இங்கே வந்து முட்டையிட்டு இருப்பாங்க. ஓகே, இந்த கொட்டகையின் மேற்கூரை பார்த்தீங்கன்னா ஆஸ்பெக்டாஸ் ஷீட் தான் போட்டுருக்கீங்க. ஆமாம் ஆமாம். உயரம் கம்மியாக இருக்குது, இது போதுமானதா இருக்குங்க. ஏன்னா இப்போ பகலில் வந்து இப்போ ஃபுல்லாக வந்து வெளியில் போயிடுறாங்க. சரி, இப்போ நீங்கள் எவ்வளோதான் ஹீட் இருந்தாலும் சரி, என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, நமக்கு வந்து உள்ளுக்கு வந்து நம்ம கோழி வந்து நிற்கணுங்கிற அவசியமே இல்லை. அதாவது நிற்காதுங்க. ஸோ இது எவ்வளோ ஹீட்டாக இருந்தாலும் எவ்வளோ சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல, முழுக்க வந்து நம்ம மேய்ச்சல் முறையில் வளர்க்குறதால வெளியிலேயே போயிடுவாங்க. ஸோ அதனால எவ்வளோ இதாக இருந்தாலும் பிரச்சனை இல்லைங்க இதுக்கு. ஓகே, ஸோ கொட்டகையில் சுற்றிலும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டீலில் தான் வந்து மெஷ் போட்டிருக்கீங்க. ஆமாம், இது எதுக்காக? இந்த பாம்பு அது போல் உள்ளே வராதுக்காகவா? ஆமாம் ஆமாம் ஆமாம். இப்போ அது பார்த்தீங்கன்னா பாம்பு, சின்ன பாம்பு உள்ளே வராமல் இருக்கிறதுக்காக, பெரிய பாம்புலாம் உள்ளே வராமல் இருக்கிறதுக்காக தான் போட்டிருக்கிறோம். இது அரைஞ்சு வளைஞ்சது. ஓகே, இதை விட சின்னது வந்துச்சுனாக்க பிரச்சனை இல்லைங்க, அதுவே எல்லாம் கொத்தி சாப்பிடுவாங்க. பெரிய பாம்பு ஒன்றும் உள்ளே வரதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. ஸோ நீங்கள் சிம்பிளாக பண்ணணுன்னாக்கா இது மாதிரி அரைக்கு அரை வளம்பாங்க, மெட்டல் வலை. இது போட்டால போதுங்க. இதுக்கு அதான் 6 வருஷம் ஆச்சு, இன்ன வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைங்க.
நிறைய பேர் வந்து கொட்டகைக்காக வந்து நிறைய செலவு பண்ணிட்டு இருப்பாங்க. என்னுடைய அனுபவத்தில் அவ்வளோலாம், என்னுடைய அறிவுரையில் அவ்வளோலாம் செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எந்த அளவுக்கு சிம்பிளாக நீங்கள் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ரொம்ப நல்லதுங்க. அதான் ஒரு சிண்டு விரல் போகிற அளவுக்கு இருக்கு. ஆமாம், அவ்வளோதாங்க இருக்கும். ஓகே, இதுவே போதுமானதாக இருக்குங்க. 6 வருஷம் ஆச்சு, இன்ன வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைங்க, நல்லா போயிட்டு இருக்குது. ஓகே சார், இது வந்து 1/2 இன்ச்சுக்கு அரைக்கு அரை மெட்டல் வலை சார். இது பச்சை வலை கிடையாது, மெட்டல் வலை. இது பாருங்க, இதுக்கு கீழே வந்து ஒரு 1/2 அடி இது வரைக்கும் இந்த வலையை வச்சு சிமெண்ட் போட்டு பூசிட்டாங்க. ஸோ சிமெண்ட் போட்டு பூசின பிறகு என்னாச்சுன்னா, இதில் வந்து பெருச்சாலியோ இல்லை வேறு பாம்போ பல்லியோ வேறு ஏதாவது பிரச்சனை உள்ளே போகிறதுக்கு எந்த வாய்ப்பும் கிடையாதுங்க. நீங்கள் ஷெட்டு போடணுன்னாக்கா இதை ஃபாலோ பண்ணிங்களா, இப்போ சீப் அண்ட் பெஸ்ட்டுங்க. இது ஃபாலோ பண்ணிங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்குங்க. வெளியில் வந்து இந்த ஷேடு நட்டு கட்டிருக்கீங்க இல்லையா? ஆமாம். இது எப்படி எப்போதும் இப்படி தான் இருக்குமா, இல்லை மழை காலத்தில் இறக்கி விடுவீங்களா, இல்லை எப்படி? மழை காலத்தில் இறக்கி விட்டுருவோம், ஆனால் பகலில் தூக்கி விட்டுருவாங்க. ஒரு நாளுமா? இல்ல மழை காலத்துல ஃபுல்லா இறக்கி விட்டுருவோம். சரிங்களா? இதுக்கு இந்த கோழிகளுக்கு வந்து சளி பிடிக்க கூடாதுன்னு பிரச்சனைக்காக வேண்டி மழை காலத்துல ஃபுல்லா இறக்கி விட்டுருவோம். ஓகே. அது மாதிரி நைட்டு வந்து இன்னைக்கு நைட்லாம் பாத்தீங்கன்னா நைட்ல ஃபுல்லா இறக்கி விட்டுருவோம். இப்போவே வெயில் காலத்துலயும் நைட்ல ஃபுல்லா இறக்கி விட்டுருவோம், பகல்ல ஃபுல்லா தூக்கி விட்டுருவாங்க. சரிங்க, அடுத்த கொட்டகை போலாங்களா? போலாம் வாங்க. அதாவது ஒரே கொட்டகை தான், அடுத்ததை பிரிச்சிருக்கீங்க? ஆமா, 3ஆ பிரிச்சிருக்காங்க. அடுத்தது பார்க்கலாம் வாங்க. ஓகே, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கோழிகள் அதிக எண்ணிக்கையில் உட்கார்றது போல இருக்கு. ஆமாங்களா? ஆமாம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து 20க்கு 20 தாங்க இந்த ஷெட்டு. இப்போ 20 மீன்ஸ் ஷெட் இல்லை, இந்த இந்த பகுதி வந்து 20க்கு 20 தான் பண்ணியிருக்கிறோம் நம்ம. இந்த 20க்கு 20லேயே இந்த மாதிரி ஒரு பரண் அமைச்சிருக்கிறோம். இந்த பரன்லேயே வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 300 தாய்க்கோழி வரைக்கும் இதில் வந்து நைட்டில் அடைஞ்சிடுங்க. ஓகே. 200 250 தாய்க்கோழி வரைக்கும் ஒரு 100 120 தாய்க்கோழி வந்து முட்டை அங்கே அடை கிடக்கப்பாங்க. மீதி எல்லாமே வந்து இங்கே தான் வந்து அடைஞ்சிருப்பாங்க. ஓகே. ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தாங்க நாட்டுக்கோழிக்குன்னா கண்டிப்பாக வந்துட்டு அது வந்துட்டு இதெல்லாம் காட்டில் வளர்ந்த கோழிங்கிறதால கீழே வந்துட்டு படுக்காது. இந்த பூமி வெப்பமயமாதல்னு சொல்லுவாங்கல்ல, அதனால வேண்டி ஒரு அடிக்கு குறைஞ்சபட்சம் ஒரு அடிக்கு மேலே தான் இந்த கோழிகள் வந்து இருக்கிறதுக்கு ஆசைப்படும். ஸோ நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பரன் கட்டி விடுறதால ரொம்ப நல்லது. பரன் இந்த மாதிரி தான் செலவு பண்ணி கட்டணுங்கிற அவசியம்லாம் இல்லை. சும்மா ஒரு 4க்கு 4 குச்சி வச்சு கட்டி அதுக்கு மேலே விட்டா கூட போதும். ஓகே. சரிங்களா? இன்னொன்று என்னன்னா, இப்போ நைட்டில் வந்து எச்சம் போகிறது, எச்சம் போயிடும், கீழே விழுந்துடும். காற்றுல 2 பக்கமும் இந்த பக்கம் அந்த எச்சத்தில் வந்து அமோனியான்னு ஒரு கேஸ் ஒன்று ஃபார்ம் ஆகும். அந்த கேஸ் வந்துட்டு இந்த பக்கம் போயிடுச்சுனாலே போதும். இன்கேஸ் இல்லை அப்படின்னு இது கட்டாமல் இருந்தீங்கன்னாக்கா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, தவறுகள்லாம் பண்ணிட்டு நம்மக்கிட்ட ஃபோன் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஒரு கார்னரில் போய் ஒன்று மேலே ஒன்று அடைஞ்சிட்டு இருக்கோம். ஸோ அப்போ வந்து என்னாச்சுன்னாக்கா அது கீழே இருக்கிறதுக்கு காற்று பத்தாமல் இறந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று எச்சம் போகும்போது அந்த அமோனியா கேஸ் அங்கேயே சுற்றிக்கிட்டு இருக்கும். ஸோ அதை சுவாசிக்கும் போது அது லங்ஸுக்கு ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது மாதிரிலாம் டேமேஜ் ஆகாமல் இருக்கணும், நல்லா இருக்கணும்னாக்கா இதே மாதிரி நீங்கள் ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும். கண்டிப்பாக சிறுவிட நாட்டுக்கோழி வளர்க்கணும்னு நீங்கள் முடிவெடுத்தீங்கன்னா, ஆசைப்பட்டீங்கன்னா நிச்சயமாக வந்து 100% இந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து சக்ஸஸ் பண்ண முடியுங்க. ஓகே. நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா தாய்க்கோழிகள் தான் வரும்னு சொல்லிட்டு. ஆமாம். அப்படி இருக்கும்போது இந்த கோழிகள்லாம் வந்து நல்லா பறக்கக்கூடிய கோழிகள் தானே, எதற்கு இந்த பக்கம் ஒரு சின்ன ஏணி மாதிரி வச்சிருக்கீங்க? இது வந்து ஏணின்னாக்க தாய்க்கோழினாக்கா நம்ம 1 மாதத்துக்கு கொஞ்சம்லாம் கூட கொண்டாந்து இங்கே விட்டுருவோம். அப்படிங்களா? ஆமாம். நம்ம பண்ணைக்காக வளர்ப்புக்காக வேண்டி 1 மாதத்துக்கு கொஞ்சம் கொண்டாந்து இங்கே விட்டுருவோம். இதுக்குன்னு தனியாக ஒரு வலை மாதிரி போட்டு வச்சிருவோம், அது நிற்கிறதுக்காக வேண்டி. அது சரியா இந்த இடத்துல தான் வருங்களா? ஆமாம். அதனால வேண்டி அதுக்கு வந்துட்டு ஏறதுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்குமோன்னு சொல்லிட்டு ஆரம்பத்தில் அது ஏறதுக்காக வேண்டி இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் மாதிரி போட்டு வச்சிருக்காங்க. ஓகே. ஆரம்பத்தில் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி மேலே வந்துடும். கொஞ்சம் வளர என்ன ஒன்றாக்கா அது இதுக்கு அவசியம் இல்லை, இருந்தாலும் அது அப்படியே இருக்குங்க நம்மகிட்ட. ஓகே. அடுத்தது நண்பர்களுக்கு ஒரு செய்தி. இது மேலே வந்து கழி பார்த்தீங்கன்னா ரொம்ப இடைவெளி போட்டு விட்டுருக்காங்க. இந்த ஆடுகளுக்கு பரன் போல ரீப்பர் போலலாம் அடிச்சுட்டு அந்த எச்சம் வந்து கீழே விழாத அளவுக்கு பண்ணக்கூடாது. ஆமாம், கண்டிப்பாக எச்சம் வந்து கீழே போயிடணும். ஆமாம். இந்த கொட்டகையை எத்தனை நாளைக்கு ஒரு முறை கிளீன் பண்ணுவீங்க? நம்ம டெய்லி கிளீன் பண்ணிவிடுவோம். டெய்லி கிளீன் பண்ணுற அவசியம் இல்லை, இருந்தாலும் வந்து நம்ம டெய்லி கிளீன் பண்ணிவிடுவோம். ஓகே. ஆமாம், டெய்லி ஒரு 8 மணிக்கெல்லாம் கோழிகள்லாம் வெளியில் போயிட்டு இருந்தாக்க டெய்லி கிளீன் பண்ணிவிட்டுருவாங்க. க்ளீன் பண்ணிட்டுருவோம். 15 நாளைக்கு ஒரு தடவை மருந்தெல்லாம் அடிச்சுட்ருவாங்க. ஓகே. இங்கேயும் ஒரு சில கோழிகள் வந்து அடைக்குது. ஆமாம், இங்கேயும் ஆரம்பத்தில் இங்கே தாங்க வச்சுருந்தோம். நம்ம பண்ண ஆரம்பிக்கும் போது அடைப்படுக்கிறதுக்காக முட்டை எடுத்தா இங்கே தான் வச்சுருந்தோம். ஓகே. அதன் பிறகு தான் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆக தான் மற்றபடி கொஞ்சம் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோங்க. சரிங்க, அடுத்தது ப்ரூடிங் பகுதிக்கு போகலாங்களா? போகலாங்க. சரி. இதனுடைய
அளவு என்னங்க சார் வந்து 20க்கு 20 சார் இது. இதுவும் 20க்கு 20. இதுக்கு 20க்கு 20 தாங்க. அதாவது இந்த பக்கமும் 20க்கு 20. ஆமா. அந்த கடைசியும் 20க்கு 20. ஆமா ஆமா. நடுவுல தான் கொஞ்சம் லென்த்தியா வச்சிருக்கோம். ஆமாங்க. இது வந்து நம்ம சிக்ஸ்க்காக வச்சிருக்கோம் சார். குஞ்சுகளுக்காக, குஞ்சு பராமரிப்புக்காக வச்சிருக்கிறோங்க. இது இப்போ நீங்க பார்க்கறதெல்லாம் எல்லாம் 1 மாசத்து குஞ்சுங்க. இங்க கீழே இருக்கிறது எல்லாமே 1 மாசத்து குஞ்சு. ஆமா, 1 மாசத்து குஞ்சுங்க. இந்த பக்கம் இருக்கிறதுங்க இதுதான் 15 நாள் குஞ்சுங்க. 15 நாள் ஆயிடுச்சுங்க இது. இதுவும் 15 நாள் குஞ்சு தாங்க. 1ல இருந்து 15 நாள் அப்படி இருக்குமா இல்ல எப்படிப்பட்ட? ஆமா, 1ல இருந்து 15 நாள் தாங்க. 1ல இருந்து 15 நாள் வரைக்கும் தான் இருப்போம். இதுவே இந்த குஞ்சுகள்லாம் வந்துட்டு என்னன்னாக்கா 1 வாரம் வரைக்கும் நம்ம புரூடிங்ல கீழே போட்டு வச்சிருப்போம். ஓகே. அப்புறம் தான் எடுத்து மேலே போட்டு விட்டுருவாங்க. ஏன்னா இடம் பற்றாக்குறைங்கிறதால வேண்டி இங்கே போட்டுக்கிறோம். என்னென்னா பிளான் என்னென்னா இதுக்கு மேலே இன்னொரு ரேக்கு கூட அடிச்சு இதுக்கு மேலே கூட பண்ணிக்கலாங்க. அப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா 7 நாள்ல இருந்து 15 நாளான குஞ்சுகள். ஆமாம் 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 ஆமாம். மொத்தமாக இல்லை மொத்தமாக இதனோட வயசு பார்த்தீங்கன்னா 15 நாளுங்க. சரி. இந்த குஞ்சினுடைய வயசு பார்த்தீங்கன்னா 1ஆம் நாள்லேருந்து 15 நாளுங்க இது. சரிங்க. அடுத்ததுக்கு போலாங்களா? போகலாங்க. இது வந்து இப்போதைக்கு இப்போ ரீசெண்டாக கட்டியிருக்காங்க. ஏன்னா நமக்கு இட பற்றாக்குறை ரொம்ப நெருக்கடியாக இருந்ததால கொஞ்சம் பரவாயில்ல, வருமானம் கொஞ்சம் வர்றதால சரி என்ன பண்ணலான்னு பார்த்துட்டு இட பற்றாக்குறை ரொம்ப கம்மியாக இருக்கிறதால இப்போ வந்துட்டு இது வந்து 20க்கு 15ங்க. 20க்கு 15. ஆமாம். இப்போ அந்த பக்கம் சேர்த்துக்கிட்டு இருக்கோம். 20க்கு 20 வச்சுக்கலாம். 20க்கு 20 நம்ம இதுக்காக கட்டியிருக்காங்க. ஓகே. இது வந்து இப்போ அண்மையில் இப்போ ரீசெண்டாக கட்டினதுங்க. இது குஞ்சு பராமரிப்புக்கு இப்படி தான் பண்ணிட்டு இருக்கிறோம் நம்ம. இதெல்லாம் எத்தனை நாட்கள் ஆனதுங்க? இதுவும் 15 நாள் குஞ்சு தாங்க. இதுவும் 15 நாள் குஞ்சு. ஆமாம். ஓகே. இதுக்கு எத்தனை வாட்ஸ் பல்பு, எத்தனை குஞ்சுகள் நீங்க அதிகபட்சமா இதுல நீங்க விடுவீங்க? ஒரு குஞ்சுக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு குஞ்சுக்கு 1 வாட்ஸ் தாங்க சார் கணக்கு நமக்கு. ஒரு குஞ்சுக்கு 1 வாட்ஸ் கணக்கு. இதுல வந்து இப்ப 100 குஞ்சு இருக்குதுங்க. 100 குஞ்சுக்கு 120 வாட்ஸ் போட்டுக்கிறேன். 2 60 வாட்ஸ் பல்ப் போட்டுக்கிறேன். ஓகே. நிறைய பேர் வந்து 200 வாட்ஸ் 100 வாட்ஸ் அப்படிலாம் போடுவாங்க. தயவுசெய்து என்னுடைய அனுபவத்துல அந்த மாதிரிலாம் உங்களுக்கு வேணா பாத்துக்குங்க. அப்படிலாம் போட வேண்டாம். ஏன்னா 200 வாட்ஸ் போட்டீங்கன்னாக்கா அதுக்கு அங்க இங்க போறதுக்கு இடம் இருக்காது. ஸோ அது டெம்பரேச்சர்ல நிக்கிற மாதிரி இருக்கும். அதனால 60 வாட்ஸ் பல்ப் மட்டும் 2 போட்டிங்கன்னாக்கா சரியா இருக்குங்க. மேக்ஸிமம் வந்து 60 வாட்ஸ் பல்பை ரொம்ப யூஸ் பண்ணுங்க. ஓகே ஓகே, நல்லதுங்க. சரிங்க. அதாவது இந்த கொட்டகை அமைப்பை பற்றி ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. சரிங்க சார். இதற்கு அடுத்த வீடியோவில் சரிங்க ஒரு நாள் பராமரிப்பு என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போங்க. சரி, பார்க்கலாங்க. உங்களுடைய நேரத்திற்கு மிக்க நன்றிங்க. ஓகே ஓகே, நன்றிங்க.